ஸோ இந்த ஒரு இடத்துல நம்ம வந்து ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல பண்ணியிருக்கிறேன். ஆஃப்டர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 இயர் இல்ல 6 மந்த் இருக்கும். லாஸ்ட் வீக்குமே ஒரு ஷேரிங் வந்து கொடுத்துருந்தேன். ஆனா அது நம்ம டீம் கிடையாது, வேற டீமுக்கு வந்து கொடுத்துருந்தேன். முழுக்க முழுக்க வந்து வாய் வார்த்தையா தான் வந்து பேசியிருந்தேன். பட் வேணா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க பிக்சர் வைஸா பண்ணணுன்றது ரொம்ப ஆசை. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியுமே 2 இடி வந்து எங்க டீம்ல வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் எனக்கு சொல்லிட்டாங்களே ஆல்ரெடி வந்து கோர் மீட்டிங் வேற இருக்குது, எப்படி நம்ம பிக்சர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கச்சமுச்சான்னு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுல என்னால முடிஞ்ச உங்களுக்கு நான் பெஸ்ட்டா எப்படி கொடுக்குன்னு நினைக்கிறேனோ அதை எல்லாருமே வந்துட்டு நான் கண்டிப்பா வந்து கொடுப்பேன். அதை நம்புறேன். அதை நீங்க முழுமையா இருந்து கேளுங்க. உங்களுக்கு என்ன அது தேவையோ நீங்க அது வந்து அதை எடுத்துக்கலாம். இது வந்து தேவையில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து எடுத்துக்க வேணாம். ஓகேங்களா? சோ ஏன்னா என்னை பத்தி வந்து சூப்பரா வந்து தனலட்சுமி மேம் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். சோ இந்த ஒரு ஜேர்னி எப்படி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றதையுமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதான்றத பாருங்க. ஒரு ஷார்ட் பிடிஎஃப் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மேம் வாய்ஸ் கேக்குதுங்களா? ஓகே. ஸோ என்னோட ஸ்கிரீன் விசிபிள் பண்றேன், கொஞ்சம் பாருங்க. ஒன் செகண்ட். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா? எஸ் மேம், விசிபிள் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே வெரி வெரி குட் ஆஃப்டர்நூன். ஸோ எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த ஒரு நல்ல விஷயத்தோட என்னை பத்தி சொல்லியிருந்தாங்க. என்னை பத்தி நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டா வந்து சொல்லிக்கிறேன். என்னோட நேம் ஜமால் மீரால். என்னோட சொந்த ஊர் பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில இடையங்குளன்ற ஒரு சின்ன கிராமம். ஸோ சின்ன கிராமத்துல எல்லாருமே ஆசைப்படுறது என்னது, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். ஸோ சேம் அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஒரு விஷயத்துல ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு 10th வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நான் வந்து படிச்சிருந்தேன். என்னோட அப்போ மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா 428. என்னோட கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 9th மார்க் நான் தான். அப்போ வந்து என்ன சூழ்நிலை அப்படின்னா இங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட 9th ஸ்டாண்டர்ட்ல என்னோட அம்மா வந்துட்டு வஃபாத் ஆயிட்டாங்க. என்னோட கூட வந்துட்டு பேரண்ட்ஸ் இல்லாத, அதாவது அம்மா இல்லாத காரணத்தினால நான் எங்க இருந்தேன் அப்படின்னா என்னோட பாட்டி வீட்டுல சித்தி கூட தான் இருந்தேன். ஸோ அங்க ஒரு சின்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் பாரதியார் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வீரநல்லூர்ல நான் வந்து படிச்சேன். ஸோ மறக்க முடியாத நாட்கள். ஸோ அந்த ஒரு டே அப்படின்றது ஒரு 2 இயர்ஸ் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஜேர்னியா போயிருந்துச்சு. ஸோ அப்பவுமே பாத்தீங்கன்னா 428 9th மார்க். ஓகேங்களா? அந்த ஸ்கூல்லயுமே 9th மார்க் நான் தான் எடுத்திருந்தேன். அப்பவுமே என்னோட 11th நான் வந்து ஜாயின் பண்ணும்போது திரும்ப என்னோட 11th வந்து ஜாயின் பண்ணும்போது என்னோட மேம் என்ன சொன்னாங்கன்னா, நீ இங்க படிச்சிருந்தேன்னா இன்னும் நல்ல மேக்ஸ்ல மார்க் எடுத்திருப்பலாம். ஏன்னா மேக்ஸ் மார்க் பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா இதுலயுமே நல்ல மார்க், ஓரளவுக்கு ஒரு 90க்கு மேல எடுத்திருப்பேன். பட் மேக்ஸ்ல வந்து கம்மியா தான் எடுத்திருப்பேன். சோ அது மட்டும் இல்லாம இங்க அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா +2. ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப பயந்து பயந்து தான் படிச்சேன். எப்படியாவது வந்து நீங்க வந்து எல்லாருமே யோசிப்போம் ஸ்கூல்ல லீவ் போட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா நான் +2ல வெறும் ஆஃப் டே தான் லீவ் போட்டேன். என்ன காரணம்னா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட காய்ச்சல்னால மட்டும்தான். சோ அந்த அளவுக்கு லீவ் போடாம ஃபுல் அட்டெண்டன்ஸ் எனக்கு எதுவும் கிடைக்கல, அது வேற விஷயம். ஆனா எனக்கு வந்து லீவே போடக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டோட +2மே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சேன். 971 என்னோட கிளாஸ், என்னோட ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நான் தான். ஓகேங்களா? சோ எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது, 971 நான் தான் என்னோட ஸ்கூல் ஃபர்ஸ்ட். இதை நான் காலர் தூக்கி கெத்தா வந்து சொல்லிக்கிடுவேன். என்னோட மேம் வந்து என்ன அப்ப சொன்னாங்க அப்படின்னா, நீ வந்து இந்த ஸ்கூல்ல படிச்சிருந்த அப்படின்னா கண்டிப்பா நீ நான் அதிகமா மேக்ஸ்ல எடுத்திருப்ப அப்படின்னு சொன்னாங்க. சோ மத்த எல்லா இதுலயுமே பாத்தீங்கன்னா தெரியும், இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு மார்க் நான் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை கடந்து போய் அடுத்த எல்லாருக்குமே தோன்றது என்ன அப்படின்னா காலேஜ் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும். அன்பார்ச்சுனேட்லி அந்த நான் +2 முடிச்ச சுச்சுவேஷன்ல என்னோட மே மந்த்ல என்னோட அக்காவுக்கு வந்து மேரேஜ் வந்ததுனால அந்த அது அந்த தடப்படலாம் எல்லா வேலைகளுமே போயிட்டு இருக்குல்ல. சோ அதே மாதிரிதான் என்னோட படிப்பு விஷயத்தையுமே எல்லாரும் மறந்தாச்சு. அது போக அடுத்து எங்க அண்ணன் முடிவெடுத்தது என்ன அப்படின்னா, நீ வந்து அரபிக் காலேஜ் படி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாவே வந்து கத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கலிடைக்குறிச்சியில ஒரு சின்ன ஒரு வீட்டுல வந்து தான் சொல்லிக் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 3.5 years வந்துட்டு அந்த இடத்துல நான் அரபிக் காலேஜ் ஆலிமா ஃபிர்தோசி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நான் படிச்சு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சேன். ஆஃப்டர் வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் திரும்பவும் எங்க அப்பா அப்புறம் எங்க அக்கா எல்லாருமே வந்து நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டல, திரும்ப படி. அப்ப யோசிச்சு பாருங்க, 3.5 yearsங்கும் போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 years நான் திரும்ப
படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள என்ட்ரி ஆக போறேன். அப்போ என்னை விட 4 வயசு அதிகமான குறைவான பசங்களோட நான் வந்து படிக்க போறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. எல்லாருமே அக்கா அக்கான்னு சொல்லுவாங்களே, ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுதான் நான் வந்து அட்மிஷன் போட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலையோ இங்கிலீஷ் படிக்கணும்ன்ற நாலேஜோட தான் போட்டேனே தவிர கெமிஸ்ட்ரி போடணும்னு நினைச்சு போடல. ஸோ அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில வந்து ஜாயின் பண்ணிட்டேன். கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ணி ஏன் நேரமோ என்னமோ தெரியல, லாக்டவுனு. லாக்டவுனாலே தெரியும்ல, எல்லாமே முழுக்க முழுக்க வீட்டுல மட்டும்தான், வேற எங்கேயுமே கிடையாது. என் வீட்டுல நாங்க 5 பேருமே வீட்டுலதான் இருந்தோம். அண்ணன், அப்பா, தம்பி, 2 தம்பிங்க, எல்லாருமே வீட்டுலதான் இருந்தோம். நல்லா என்ஜாயா போச்சு. அது போக பாத்தீங்கன்னா ஆன்லைனுங்கும் போது நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தாலும் ஒண்ணும் தெரியாது. அதுக்கப்புறம் ஏதாவது ஆன் பண்ணலைனாலும் மேக்ஸிமம் நம்ம அட்டெண்டன்ஸ் மட்டும் மெயினா போட்டா போதும்ல. சோ அந்த மாதிரி தான் கடந்து போச்சு நம்மளுடைய காலேஜ்ன்றது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு 6 மந்த் 8 மந்த்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஆஃப்லைன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஆன்லைன்ங்கும் போது எல்லாருக்குமே தோன்றது என்ன அப்படின்னா, நம்ம ஜாலியா இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட 3 செமஸ்டர் என்ஜாய் பண்ணி டிமிக்கி கொடுத்துட்டு காலேஜ வந்து கண்டினியூ பண்ணி போன பொண்ணு தான் நானு. ஏன்னா ஆன்லைன்ல தான் நான் எக்ஸாம் எழுதினேன். ஓகேங்களா? சோ ஆன்லைன்ல எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனேன். ஓகேவா? சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்லைன் டைம்ல தான் எனக்கு இந்த ஆக்சிஸ் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து எனக்கு கிடைச்சிருந்தது. யார் மூலமா கிடைச்சிருந்து அப்படின்னா என்னோட ஓன் பிரதர் தான். சோ இந்த கம்பெனில ஒன் ஆஃப் த சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருக்குங்க மிஸ்டர் ஜமால் ஹுசைன் சார். சோ எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது நீங்க எல்லாருமே சொல்லுவீங்கல்ல, எனக்கு இப்படி பிளான எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இப்படி ஒரு அன்னோன் பர்சன் வந்து கொடுத்தாங்க, இவ்வளவு விஷயங்கள் எனக்கு சொன்னதுனால அவங்க புரிஞ்சதுனால நான் உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு பார்ட் டைமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி நம்ம சேர்ந்து பண்ணுவோம், பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவுதான், டீடைல்ஸ் வேற எதுவுமே கிடையாது. 9 மணிக்கு சக்சஸ் டீம்ல ஒரு பிஓஎம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நடக்கும். கிட்டத்தட்ட 2 நாளா வந்துட்டு என்ன அட்டன் பண்ண மட்டும் சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே சத்தியமா புரியல. ஏன்னா எங்க வீட்டுல கொஞ்சம் வேலை, வெளியில நல்லி வைக்கிற வேலை எல்லாம் நடந்தது, என்னால மறக்க முடியாது. சோ அதனால திரும்ப கரெக்டா நான் ரிமைண்டர் பண்ணி சொல்றேன். சோ அப்போ அந்த சுச்சுவேஷன்ல எதுக்காகடா எது சொல்றான் அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சோ அப்போ அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஓகே, எங்க அண்ணன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, உன்னோட லைஃபுக்கும் உன்னோட தேவையையும் நீ பூர்த்தி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சோ கிடைச்ச வாய்ப்பை ஏன் மிஸ் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம், ஏன்னா எனக்கு பெரும்பாலும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 40 கான்டாக்ட் தான் வச்சிருந்தேன். சோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 ஐடின்றத பிளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி அண்ணன் வந்துட்டு அவங்களுடைய சேவிங்ஸ்ல இருந்தது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா ஒரு 4 ஐடி வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஃபேமிலி எல்லாத்துக்குமே போட்டாங்க. அப்புறம் எனக்கும் வந்து ஒரு ஐடின்றத பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, எனக்கு இங்க கைட் பண்றதுக்கு யார பேசணும், அடுத்து எல்லாருமே தோணும் அப்படில, இதெல்லாம் நான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிப்போம்ல. சோ அந்த மாதிரிதான் எனக்கு கைட் பண்றதுக்காக கோதாவரி அப்படின்ற ஒரு சிஸ்டர், நான் மறக்க முடியாத ஒரு பர்சன், இப்ப வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா என்ன நான் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு ஒரு காரணமா இருந்த ஒரு பர்சன் தான் அவங்க. என்னோட டீமை லீட் பண்றதுக்காக இருக்கட்டும், நான் என்ன பேசணும், இப்படி பண்ணு மீரா, இப்படி பண்ணு மீரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. சோ அவங்க இந்த ஒரு இடத்துல எனக்கு திடீர்னு ஒரு 1 வீக் கழிச்சு கால் பண்ணாங்க. ஓகேங்களா? சோ 1 வீக் கழிச்சு கால் பண்ணும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கான்ஃபரன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணேன். சில விஷயங்கள்ல நம்ம பண்ற மிஸ்டேக் என்னன்னா, நம்மளே போய் பேசுறதுதான். ஓகேங்களா? சோ அப்படி போயிட்டு நானே போய் பேச ஆரம்பிச்சேன். பேச ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 40 கான்டாக்டையுமே 60 கான்டாக்டா பில்ட் பண்ணி, அந்த டைம்ல நம்மளுடைய ஈடியா இருந்த மகாராஜன் சார் இப்ப வந்து சிடியா இருக்கிறாங்க. ஒரு ஆஃபருமே வந்து கொடுத்திருந்தாங்க. என்ன ஆஃபர்னா, இந்த மாதிரி நீங்க பிரசன்டேஷன் பண்ணிருந்தீங்க, அதாவது பிரசன்டேஷன் பண்ண ரெக்கார்டா நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹெட்செட் வந்து ஆஃபர் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து ஆஃபருங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹெட்செட் யூஸ் பண்ண சொல்லிட்டு ஆர்வத்தோட நம்மளே வந்துட்டு எல்லா கான்டாக்டையும் சொல்லி முடிச்சிட்டேன். ஓகேங்களா? அப்ப பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, லீடர்ஸோட சப்போர்ட் எடுக்காம நீங்க பண்ணீங்கன்னா உங்க கான்டாக்ட் சோழிதான் முடியும். ஓகேங்களா? சோ அப்படி சோழி முடிஞ்சிச்சு. வேற என்ன பண்ணன்னு தெரியல. ஏன்னா எங்களோடயும் எனக்கு பெரிய லெவல்ல கான்டாக்ட் எல்லாம் கிடையாது. இந்த கேர்ள்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான், இல்லைன்னு சொல்ல, அக்கா அக்கா தவிர வர வார்த்தையே கிடையாது. அப்புறம் ஆஃப்லைன் போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு எல்லா பழக்க வழக்க முறையுமே வந்து மாறுச்சு. எப வப அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் எல்லாம் மாறுச்சு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸையுமே நான் கொண்டு போய் கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் தான். ஏன்னா நானே கொண்டு போய் கொடுத்தேன். எங்க லீடர் சொல்றது என்னன்னா, நீங்க டைரக்டா போய் கொடுக்காதீங்க, உங்க மேல இருக்க சிஎல் யூஸ் பண்ணுங்க, டிஎல் யூஸ் பண்ணுங்க, இடி யூஸ் பண்ணுங்க. ஆனா நம்ம
நம்ம சொன்னா தானே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்ம சின்ன பிள்ளைங்க தானே, நம்ம அக்கா தானே, நம்ம தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு தப்பான விஷயங்களை கொண்டு போயிட்டு டைரக்டா கொண்டு போய் கொடுத்துடுறோம். சோ அது தப்பா கொண்டு போய் கொடுத்துறோம். நான் எடுத்த இடத்துல 3500 நான் பிளான்ல ஆடி இருந்துச்சுன்னா தெரியும். எடுத்த இடத்துல 3500 கட்டணும் அப்படின்னு சொல்லிடுவேன். 2 பேரை ரெஃபர் பண்ணும். இதுதான் நான் பிளானே எக்ஸ்பிளைன் பண்றது. ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி ரெக்கார்ட் எடுத்து அமுச்சு விடுறது. ஹெட்செட்டையும் வாங்கி யூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அப்ப ஹெட்செட் கிடைச்சிருச்சு, அதான மேட்ரு. சோ ஹெட்செட் வாங்கி வச்சாச்சு. ஆனா கான்டாக்ட் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. வேற என்ன பண்ணன்னு தெரியல. அதுலயுமே என்ன நம்பி 2 பேர் எழுதி போட்டாங்க. ஓகேங்களா, சோ அதுல நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, அதுல ஒருத்தனுக்கு பாதி அமௌண்ட் நான் தான் போட்டேன். இங்க நம்ம லீடர்ஸ் அடுத்து சொல்றது என்ன, யாராவது பெரிய நெருங்கிய சொந்தக்காரங்களாவே இருந்தாலுமே அவங்களுக்குமே நீங்க ஐடி அமௌண்ட் போடக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஒரு பிசினஸ்ல அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு. ஆனா இந்த பிசினஸ்க்கும் அவங்களுக்கும் என்ன ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு, அந்த போடுற ஒரு அமௌண்ட் மட்டும்தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4500 பேக்கேஜ், 4600 பேக்கேஜ் எல்லாம் இருக்குல்ல. சோ அப்போ 3500 பேக்கேஜ் தான். அந்த பேக்கேஜ்லயுமே பாதி அமௌண்ட் என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் தான் போட்டேன். அது பெரிய மிஸ்டேக். இப்ப வரைக்கும் ஒர்க் பண்ணல. உண்மையை உடைச்சிடணும்ல. இப்ப வரைக்கும் ஒர்க் பண்ணல. சோ அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சே ஆகணும். சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க எல்லாருமே வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணது என்னன்னா, அந்த காலேஜ் ஆஃப்லைன் வந்துட்டு ஓபன் பண்ணிட்டாங்க. எனக்கு 2யுமே மேனேஜ் பண்ண முடியல. அச்சச்சோ என்ன பண்ணேன்னு தெரியலையே, காலேஜ்ல வேற இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நம்மளால 2யும் கண்டினியூ பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட 8 மாசம், நல்லா யோசிச்சு பாருங்க, 8 மாசம் ஆக்சஸ்ல நானும் ஒர்க் பண்ணல, என்னோட பிரதரும் ஒர்க் பண்ணல. என்ன காரணம் அப்படின்னா, நம்மளால 2யுமே வந்து மேனேஜ் பண்ண முடியல. இதான் வந்து என்னோட மைண்ட் செட். என்னோட பிரதர் எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. நான் வந்துட்டு முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டினேன். ஒரு 3600 கிட்ட இன்கம்ன்றதை எடுத்திருந்தேன். ஓகேங்களா, சோ 3500 இன்கம் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகி 8 மாசம் பிரேக்கு. யாருமே இந்த தப்ப தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா அப்ப நான் அந்த 8 மாசம் பிரேக்க விடாம இருந்தேன் அப்படின்னா, இப்ப என்னோட ஸ்பீச்சுக்கா இருக்கட்டும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட ஸ்பீச் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. சோ எந்த லெவலுக்கு இருந்திருக்க வேண்டிய ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ யாருமே பிரேக் விட்டுறாதீங்க. ஒரு சுச்சுவேஷனால 2 நாள் 3 நாள் பிரேக் விடுறீங்களா, திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா திரும்ப ரீஸ்டார்ட் பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். சோ ஆஃப்டர் நம்மளோட இஸ்மா சிஏடி, அதுக்கப்புறம் நம்மளோட மகாராஜன் சிஏடி சார் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி இந்த மாதிரி ஃபெமி அப்படின்ற ஒரு நாப்கின் வந்துட்டு லான்ச் ஆச்சு. அந்த நாப்கின் இல்லைன்னா கண்டிப்பா நான் ரீஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டேன். மாறன் சார் கிட்ட ஒரு 1 hour கிட்ட என்கிட்ட பேசியிருந்தாங்க. அது வரைக்கும் பெரும்பாலும் நான் மாறன் சார்ட்ட பேசினதே கிடையாது. அப்பதான் நான் வந்துட்டு ஒரு செகண்ட் டைமா வந்து பேசுறேன். சோ அப்புறம் பேசிட்டு அண்ணனா வந்துட்டு ஓகே இந்த மாதிரி நம்ம திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரீஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சு, அடுத்து என்ன அப்படின்னா மல்டிபிள் ஐடி. நேத்துக்கு நம்முடைய ஆதிமுருகன் சார் சொல்லியிருந்தாங்க பீனிக்ஸ் பிளான் 8 ஐடி பிளான். ஆனா என் ஒட்டுமொத்த ஃபேமிலிக்குமே சேர்த்து கிட்டத்தட்ட 44 ஐடி பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கோம். நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பணத்தாசை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, இல்ல உங்க கையில வந்துட்டு அவ்வளவு கோல்டு எல்லாமே வச்சிருக்கீங்களா, இல்ல உங்க பீரோலுக்கு அடியில நகையை வச்சிருக்கீங்களா, இல்ல பணத்தை வச்சிருக்கீங்களா அப்படின்னு நினைச்சாலும் பரவாயில்ல. என்னோட மேரேஜுக்கு சேவிங்ஸ்ல வச்சிருந்த நகையை எடுத்து கொடுத்துதான் என்னோட அண்ணா கிட்ட கொடுத்து, நீ மல்டிபிள் ஐடி போடுறேன், கண்டிப்பா நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து கொடுத்தேன். சோ அதையுமே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. சோ அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு இடத்துல நம்ம ஒரு இடத்துல தியாகம் பண்ணும் போது இங்க இவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸா இருக்கட்டும், இவ்வளவு தேவை. இனிமே நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு டீம் வந்தாலுமே 44 ஐடிக்கும் சீலிங் யோசிச்சு பாருங்க. 44 ஐடிக்கும் ரீபர்ச்சேஸ் இன்கம் யோசிச்சிருங்க. எல்லாருக்குமே போட்டிருக்கோம். அப்பா, அண்ணன், தம்பிங்க 2 பேரு, அப்பா, அக்கா, எனக்கு பாட்டி, சித்தி எல்லார் ஆதார் கார்டுலயும் போட்டிருக்கோம். ஓகேங்களா, சோ ஒட்டுமொத்த ஃபேமிலிக்குமே போட்டு வச்சாச்சு. சோ அது போக வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அச்சீவ்மெண்ட்ஸ் கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். இங்க எல்லாருமே இப்போ யோசிக்கிறது என்னன்னா, ஐயோ கிட் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, நம்ம டீம்ல ஒரு குவிக் ஸ்டார் அச்சீவர் கூட முடிக்க முடியலையே, ஒரு போர் லீடர் கூட அடுத்த ஸ்டெப் போக முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்பவாது பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல 5 ஐடி, ரைட்ல 5 ஐடி. அப்ப என்ன தெரியுமா, மொத்தத்திலே நீங்க 9 ஐடி எடுத்தா போதும். வாரத்திலே வெறும் 9 ஐடி எடுத்தா போதும் அப்படின்ற ஒரு குவிக் ஸ்டார்ட்டை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 7 வாரம், மேபி 5 வாரம் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. ஃபர்ஸ்ட் முடிச்சது யார் அப்படின்னா நம்மளுடைய ஹோல் பீனிக்ஸ் டீம்லே. ஓகேங்களா, நான் சொல்ற பர்சன் யாருன்னா இப்போ இந்த கம்பெனியோட சிடியா இருக்கக்கூடிய ஜீனா மேம். என்னால மறக்கவே முடியாது. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மணிக்கொடி மேம் முடிச்சிருந்தாங்க. அவங்க டீம்ல வந்து எண்ட்ல ஒரு மேம் நேம் ஆரம்பிக்கும். சோ அவங்க நேம் சரியா எனக்கு ஞாபகம் இல்ல. சோ அவங்க நாகஜோதி அவங்க முடிச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்து இவங்க எல்லாருக்கிட்டையுமே கால் பண்ணி பேசிட்டு எப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு அடுத்தடுத்த பிரசன்டேஷன் போகிறதா இருக்கட்டும். ஏன்னா நான் எதை எடுத்தேன் அப்படின்னா, இந்த தப்பையும் யாரும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஏன் சொல்றேன்னா என்கிட்ட கான்டாக்ட் இல்ல, வேற வழியே இல்ல. முழுக்க முழுக்க ஃபேஸ்புக், முழுக்க முழுக்க வாட்ஸ்அப், அன்னோன் கான்டாக்டால அவ்வளோக்குள்ள ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பொண்ணு தான். கிட்டத்தட்ட 2000 3000 கான்டாக்ட் உட்கார்ந்து எழுதி வச்சிருப்பேன்.
அவ்வளோத்தையும் உட்காந்து பேசுவேன். பாதி பேர் என் நம்பரை எப்படி எடுத்தீங்கன்ற கேள்வி கேட்டே நம்மளை கொண்டுருவாங்க. அந்த அன்னோன் கான்டாக்ட் மூலமா தான் இந்த குவிக் ஸ்டார்ட் அச்சீவ் வரையும் முடிச்சேன். ஏன்னா எனக்கு முந்தின வாரம் என்னோட பிரதர் முடிச்சாங்க, அண்ணனே முடிச்சிட்டான், அடுத்த வாரம் நம்ம முடிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சோ குவிக் ஸ்டார்ட் அச்சீவ் வரையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. சோ அதுக்காக நம்ம சிவகங்கையில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில காரணமா ஃபுல்லால வந்து பண்ண முடியல. ஸோ அப்போ வாங்கின ரெகனேஷன் தான் ஸோ மறக்கவே முடியாது. நம்ம விபி கிருஷ்ணன் சார் அண்ட் விபி சுரேந்திர சார் கையால வந்து வாங்கின அவார்ட்ஸ். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நிறைய பேருக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும். இந்த ஒரு பிசினஸ் மூலமா எல்லாமே வந்து ஈஸியா கிடைச்சிடணும், வந்து பேசுற நம்ம மக்கள் எல்லாருமே உடனடியா வந்துடணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நீங்க ஆசைப்படுற மாதிரி அப்படியே வந்துட்டாங்க. நீங்க 100 பேர்கிட்ட பேசிட்டீங்க, 100 பேருமே வந்துட்டாங்க. நீங்க அந்த 100 பேரை ஹேண்டில் பண்ண முடியுமா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அதாவது ஒரு நாசுக்கா இருக்கணுமா, அதாவது கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? 100 பேர் நம்ம பேசணும்னு வந்துட்டாங்கப்பா. ஓகேங்களா? 100 பேர் உங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா? அங்க இருந்து மாமா அடி அடின்னு அடிப்பாரு, இந்த பக்கம் ஃப்ரெண்ட் அடி அடின்னு அடிப்பா. அப்போ சுத்தி 100 பேர் இருக்கிறதுக்கும் நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ட்ரெயினராவோ இல்ல நீங்க ஒரு ஈடியாவோ வளர்ந்துட்டீங்க அப்படின்னா தாராளமா உங்களால அந்த 100 பேரையும் ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ 10 பேர் பேசுறீங்களா, அந்த 10 பேருக்கு சரியா பிரசன்டேஷன், சரியா க்ளோசிங் கொடுங்க. அது போக இங்க இன்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எடுக்கிறீங்கன்றத உங்க ஃபேமிலிக்கு ப்ரூஃப் பண்ணணும். அந்த ப்ரூஃப்ன்றத நீங்க முதல்ல பண்ணணும். அது கிஎஸ்ஏ இருக்கட்டும், சிஎல்ஆ இருக்கட்டும், இடியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணணும். நான் பண்ணேன், என் டீம்ல பண்ண வச்சேன். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பைக் நான் எடுத்தேன். ஆஃப்டர் அதுக்கப்புறம் ஒரு புக்கிங் அப்படின்றத லாஸ்ட் எல்டிப்ல ஒரு பைக் புக்கிங் போட்டாச்சு. அதுக்கு முந்தின எல்டிபில வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல என்னோட டீம்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி அவங்களுடைய பொண்ணு பையன் 2 பேருமே பைக் புக்கிங் பண்ணியாச்சு. சோ நான் எதிர்பார்த்த விஷயங்கள், நான் பண்ண ஒரு விஷயத்த அவங்கள பண்ண வச்சேன். நான் பண்ணேன். இது வந்து கிஏசியா இருக்கட்டும், இல்ல சிஎல்ஆ இருக்கட்டும், இல்ல பைக் புக்கிங்கா இருக்கட்டும், போனா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஃபர்ஸ்டா பண்ணது யாருன்னா நான். ஓகேங்களா? சோ அதே மாதிரி என்னோட மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா அந்த போனு. ஏன்னா நம்ம ஆக்சஸ்னாலே போன் தானே முக்கியமா தேவை. அந்த போனையுமே நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போன் என்ன ரெட்மி 5A. என்னால மறக்க முடியாது. எங்க அண்ணன் எனக்கு 8000 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நான் வந்து யூஸ் பண்ணேன். காலேஜ் முடிச்சு அரபிக் காலேஜ் 3rd இயர் போகும்போது எங்க அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஓகேங்களா? சோ அப்ப யூஸ் பண்ணதா மொபைல், ஆண்ட்ராய்டு போனே அப்பதான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கேன். சோ அந்த மொபைல் போனை தாண்டி இந்த ஆக்சஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த ரீஸ்டார்ட் எல்லாம் பண்ணி முடிச்சு குவிக் ஸ்டார்ட் முடிச்சு ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்டா மொபைல் போன் அச்சீவ்மெண்ட் முடிச்சேன். சோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பைக் அச்சீவ்மெண்ட் பண்ணி முடிச்சேன். சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. இப்போ நான் வீடியோ ஆன் பண்ணி காமிச்சேன்னா கூட வீட்டுல அவ்வளவு இருக்குது. இது வெறும் பாதி தான். கீழே பாத்தீங்கன்னா தெரியும், அதுல வந்து கட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ குவிக் ஸ்டார்ட், கோர் லீடர், டீம் லீடர், பெஸ்ட் இடி, அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டருக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் ஏறும் போதுமே எல்லா அவார்ட்ஸுமே நானும் என்னோட பிரதரும் ஸ்டில் இன்ன வரைக்கும் வாங்கிட்டு இருக்கோம். இங்க பேரு புகழ் அப்படின்றது, ஏன்னா நான் 3 இயர்ஸ் வந்து காலேஜ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வரைக்கும் கிராஜுவேஷன் கூட நான் வைக்கல. அதுக்கு கூட எனக்கு பின்னாடி பேர் போடணும், அதாவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பேர் போடணும் அப்படின்னா 3 வருஷம் தாண்டி தான் நான் வந்தாகணும். ஆனா ஆக்சிஸ்ல நான் ஸ்டார்ட் அப் பண்ணி ஒரு 1.5 இயர் கண்டினியூவா ஒர்க் பண்ணியே இதுல எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டர்ன்ற ஒரு போஸ்டிங்குமே வந்து வரைஞ்சாச்சு. சோ அதுக்கு அடுத்து என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, இங்க எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு யாரு ஃபீஸ் கட்டுறாங்க அப்படின்னா என்னோட அப்பா, என்னோட அம்மா, எனக்கு யாரோ வந்து ரெஃபர் பண்ணி பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பட் என்னோட காலேஜ் ஃபீஸ் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா நான் தான் பே பண்ணேன். அதுக்கான ப்ரூஃப் தான் இது. ஓகேங்களா? ஏன்னா என்னோட ஒரு ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மீட்டிங்லயுமே வந்து சொல்லுவேன் 6000 இருக்கும், 4000 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இவங்களுக்கு அப்படியே லைவா காமிச்சிருக்கேன். ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுமே வந்து அந்த ஃபீஸை கட்டுறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியோ 3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னாலோ இல்ல எமர்ஜென்சியா வந்து எதையாவது நகையா பிளட்ஜ் பண்ணி இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் இது வந்து என்னால மறக்க முடியாது. ஏன் இதை மறக்க முடியாதுன்னு சொல்றேன்னா, இந்த ஃபீஸை நான் பே பண்ணும்போது என் கூட என்னோட ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க. அவங்க என்ன நிலைமையில வந்தாங்க தெரியுமா? அவ காதுல இருந்த கம்மல அடமானம் வச்சு வந்தா. நான் என்னோட 1 வீக் இன்கம்ல பாதி எடுத்துட்டு போய் ஃபீஸ் பே பண்ணேன். சரிங்களா? அதனாலதான் இதை மட்டும் நான் வந்து தனியா எடுத்து வச்சிருக்கேன். சோ இதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ், ஒரு சில பில்ஸ் வந்து என்கிட்ட இல்ல. சோ அதனாலதான் நான் ஃபுல்லா வந்து வைக்கல. சோ இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இந்த ஒரு ஆக்சஸ் வாய்ப்பு எடுத்து மதுரையில 2020 லீடர்ஸ் மீட்டிங் வச்சிருந்தாங்க. ஏன்னா எங்க எல்லாருமே வந்து மீட்டிங் உடனே ஐயோ 1000 ரூபாய் கொடுத்து போகணுமே, 1000 ரூபாய் கொடுத்து போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பாருங்க. நான் திருநெல்வேலியில இருக்கிறேன். இங்க அப்போ வந்து மதுரை மீட்டிங் கிடையாது, திருநெல்வேலி மீட்டிங் கிடையாது, எல்டிபி கிடையாது, ஆபீஸ் கிடையாது.
எங்க போகணும் தெரியுமா? சென்னை போகணும். சுரேந்தர் சார், கிருஷ்ணன் சார் சேர்ந்து மீட்டிங் வைப்பாங்க. 500 பேர் வச்சு பண்ணுவாங்க. ப்ளூ லகான்லயோ இல்ல வந்து ப்ளூ ஐரிஸ்லயோ இந்த மாதிரியான ஹோட்டல்ல தான் வைப்பாங்க. 1000 ரூபாய் கொடுத்து போறோன்றது கூட ஓகே. நாங்க இங்க இருந்து கிளம்பி முந்தின நாள் நைட்டே கிளம்பி அது போக டீமையும் கூட்டிட்டு போய் அது வந்து எப்படி சொல்றது, நம்ம சுரேந்தர் சாருடைய ரெசார்ட் ஓப்பனிங்கா இருக்கட்டும், இல்ல 500 பேர் வச்சு மீட்டிங் பண்றதா இருக்கட்டும், எங்களுக்கு எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்ஸும் கிடையாது, பெரிய லெவல்ல டீம் கிடையாது. ஆனா நானும் எங்க அண்ணனும் இதுவரைக்கும் சென்னையில நடந்த எந்த ஒரு மீட்டிங்க்குமே மிஸ் பண்ணது கிடையாது. அப்ப நாங்க 2 ஈடி கூட கிடையாது. ஓகேங்களா? சோ அப்போ அந்த ஒரு டைமிங்ல மிஸ் பண்ணாம போய் 2020 லீடர்ஸ் மீட்டிங்க்கு மதுரையில வந்து வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமா வச்சிருந்தாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 8 ஈடி வந்து இவங்கல இருந்து நாங்க ஃபில்டர் பண்ணி எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு கொடுப்பாங்களோ மாட்டாங்களோ, ஏன்னா வந்து அந்த டைம்ல டாஸ்க் தான் கொடுத்திருந்தாங்க. இப்போ உங்களுக்கு பிடிஎல் முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயே நீங்க ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்க. எங்களுக்கு ஒரு சின்ன 5 வாரம் டாஸ்க் கொடுத்திருந்தாங்க. அந்த 5 வார டாஸ்க்ல யார் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்களோ, அதுவும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றோம்ல, இவ்வளவு இன்கம் மேல இருக்கணும், அதுக்கப்புறம் இவ்வளவு விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கணும், ஹோஸ்ட் பண்றதா இருக்கட்டும், நீங்களே ஒரு ட்ரைனிங் பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வளர்த்துக்கிட்ட பர்சனுக்கு தான் உண்டு. அப்போ நான் யோசிச்சேன், எல்லாமே நம்ம பண்ணிருக்கோம், கண்டிப்பா நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து தான் போனேன். சோ அந்த டைமிங்ல தான் எனக்கு ஃபர்ஸ்டா வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ அதுக்கு முந்தின மீட்டிங், மதுரை மீட்டிங்ல வச்சுட்டு என்னோட அண்ணாவுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கொடுத்திருந்தாங்க. சோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்ப நமக்கு பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமா வளர்ந்திருக்கு அப்படின்றது நல்லா வந்து தெரிஞ்சது. சோ அதே மாதிரி இப்போ அடுத்தடுத்த மீட்டிங்ஸ், எந்த மீட்டிங்னாலுமே எனக்கான ஸ்டேஜ்ல ரெகனேஷன் இல்லாம இருக்கவே இருக்காது. சோ என்னால அது வந்து மறக்கவே முடியாது. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக இதை வச்சிருக்கேன் அப்படின்னா, இங்க சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அந்த சொந்த பந்தம்ன்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து இப்போ இவங்க என் சித்தப்பா, இவங்க என் மாமா, இவங்க என் அத்தை அப்படின்னு சொல்லி நம்ம பண்றோம். பட் இங்க நிக்கிற 2 பர்சனுமே எனக்கு யாருன்னே தெரியாது. அதாவது இந்த கம்பெனியோட விபி, இந்த கம்பெனியோட சிடி ஓகே. பட் இதுவரைக்கும் என்னுடைய சொந்த பந்தத்துல கூட அவங்களுடைய என்னோட தாய் மாமன் பொண்ணு கல்யாணமா இருந்தாலும் சரி, என் சித்தப்பாவோட பொண்ணு கல்யாணம் இருந்தாலும் சரி, ரெஸ்ட் எடுத்து கொடுக்காத நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன் நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். பட் யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் அவங்களுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு நான் அவங்க டீமோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ன்ற காரணத்தினால கிட்டத்தட்ட 500 பேருக்கு மத்தியில பத்திரிக்கை வச்சு எனக்கு ஒரு சாரியுமே வந்து கொடுத்திருந்தாங்க. சோ மறக்க முடியாத ஒரு நாள். அன்னைக்கு நான் ஆதிமுருகன் சார்ட்டே கால் பண்ணி பேசினேன். என் சொந்தக்காரன் கூட எனக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணேன். ஏன்னா எங்க அக்கா கல்யாணத்துக்கு கூட எடுத்து கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஏன்னா எங்க அக்கா கல்யாணம் 7 வருஷம் ஆயிடுச்சு, யோசிச்சு பாருங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மேரேஜுக்குமே இது வரைக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததே கிடையாது. என்னால மறக்க முடியாது. அதே மாதிரிதான் லாஸ்ட் மீட்டிங்லுமே மாறன் சாருடைய கல்யாணத்துக்காக இப்போ வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஈடிஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. சோ அதுவும் என்னால வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் தான். சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சொந்தம் சொந்தம்னு சொல்றோம்ல, இங்க நம்ம உள்ள என்ட்ரி ஆன உடனே நம்ம சொந்தம் எல்லாமே மேக்சிமம் விட்டு போக தான் செய்யும், இல்லைன்னு சொல்லல. ஏன் விட்டு போகுது அப்படின்னா அவங்களுக்கு புரிதல் கிடையாது. ஓகேங்களா? ஆக்சஸ பத்தி நம்ம புரிஞ்சிருக்கோம், நம்ம எடுத்திருக்கோம், அவங்களுக்கு புரியல, அதனால அவங்க எடுக்கல. பட் ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம், மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி, அது அக்காவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், என்ன சொல்லி வாய் நிறைய கூப்பிடுறதுக்கு இவ்வளவு பெரிய படைபலத்தை நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் திருநெல்வேலியில மட்டும். இதை நான் சொல்றது ஓகேங்களா? இது திருநெல்வேலியில ஒரு 10% கூட கிடையாது. சோ இன்னும் நிறைய நிறைய வந்து வளர்ந்துகிட்டு இருக்காங்க. சோ அது போக வந்து பாத்தீங்கன்னா இங்க மீட்டிங் ட்ரைனிங் அப்படின்ன உடனே நிறைய பேர் வந்து சொல்றது என்னன்னா, என்னால அவ்வளவு தூரம் வந்து போய் வர முடியல, 1000 ரூபாய் என்னால கொடுக்க முடியல, அங்க வந்து நீங்க 1 டே ஃபுல்லா கொடுக்க சொல்றீங்க, அதுக்கப்புறம் எனக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க, எனக்கு காலேஜ் இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு ரீசனையும் நீங்க அடுக்கிட்டே போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வேலைக்கு நீங்க காரணம் சொல்றீங்கன்னா, அதுல ஏதாவது ஒரு வந்து பிரோஜனம் இருக்குதா? இந்த காரணம் நான் சொல்றேன்ப்பா. இந்த காரணம் நான் சொல்றதுனால எனக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்குது. இந்த காரணம் நான் சொல்றதுனால எனக்கு ஒரு நகை வாங்கி வச்சிடுறேன். அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, நீங்க தாராளமா காரணத்தை அடுக்கிட்டே போகலாம். பட் தயவு செஞ்சு காரணம் சொல்பவர்கள் காரியம் சாதிப்பது இல்லைன்றத நல்லா உணர்ந்துக்கோங்க. சோ ஏன்னா இங்க ஒவ்வொரு எல்டிபி ப்ரோக்ராமா இருக்கட்டும், லாஸ்ட் மீட்டிங்லயுமே முடியாத பட்சத்துலதான் நான் வரல. ஆனா அதுக்கு மதுரை மீட்டிங்கா இருக்கட்டும், அதுக்கு முந்தின எந்த ஒரு மீட்டிங்லயுமே மீராள் இல்லாம இருக்க மாட்டா. ஏன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், எல்லா மீட்டிங்லயும் மீராள் இருப்பாள் அப்படின்றது. சோ லாஸ்ட் எல்டிபியுமே ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா என் டீம்ல ஒருத்தங்க பைக் புக் பண்றாங்க, நான் கூட இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏன் வர முடியல அப்படின்னா இவங்கதான் அது காரணம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். என்னோட அக்காவுக்கு செகண்ட் பேபி வந்து பிறந்துச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் பையன், இது வந்து செகண்ட் பொண்ணு. ஆஹ்
இவங்க 2 பேருக்காக மட்டும்தான் அன்னைக்கு ஒரு ஃபியூ டேஸ் கிட்ட ஆக்சிஸ்ல ஒர்க் மட்டும்தான் நான் பெரிய லெவல்ல பண்ணல. பட் முழுக்க முழுக்க என்னோட டீம் அந்த அளவுக்கு இறங்கி பண்ணாங்க. நான் வந்து மறக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா இங்க நம்ம சொல்றோம் நான் அவங்க இல்ல அதனால என்னால பண்ண முடியல, இவங்க எனக்கு இது பண்ணி தர முடியல அதனால என்னால பண்ண முடியல. நான் இவங்க 2 பேருக்காகவும் எவ்வளவுக்குள்ள வந்து டைம் கொடுக்கணும் அந்த அளவுக்கு என்னோட ஆக்சஸ்க்காக நான் டைம் கொடுக்க முடியலையேன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்ட நாள் தான் அந்த ஒரு 42 நாளுமே வந்து எனக்கு கடந்து போச்சு. ஏன்னா என் டீம் எல்லாருமே கால் பண்ணி கேட்டாங்க, எப்பக்கா வருவீங்க, எப்ப வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா வந்து சீக்கிரமா வந்துருவேம்மா, சீக்கிரமா கண்டிப்பா வந்துருவேன், கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா எங்க அக்கா கூட பாத்துக்க ஆள் கிடையாது, ஏன்னா எனக்கு அம்மா கிடையாது, அப்புறம் அவங்களுக்குமே மாமனார் மாமியார் கிடையாது. சோ இவங்க 2 பேரையும் பாத்துக்கணும், அவ ஒருத்தியால வந்துட்டு முடியாது அப்படின்றதுனாலதான் அந்த ஃபியூ டேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 42 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அவ ஆசைப்பட்ட மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து கிடைச்சது. சோ எங்க டீம் வந்துட்டு அந்த அளவுக்கு அவங்களே ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பரா வந்து பண்ணாங்க. அவங்களுடைய இன்கமா இருக்கட்டும், பிவியா இருக்கட்டும், அடுத்த கட்டமா நான் இல்லைனாலுமே அந்த இடத்த நிரப்புறதுக்காக இப்போ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சோ இங்க எல்லாருமே சொல்றோம்ல, நான் வெளியில ஜாப் போனேன், பிசினஸ் பண்ணேன், ஆனாலும் நான் இல்ல அப்படின்னா அந்த ஜாப நிரப்புறதுக்கோ இல்ல பிசினஸ் எடுத்து பண்றதுக்கோ யாரும் கிடையாது. பட் ஒரு 2.5 வருஷத்துல ஆக்சிஸ்ல நான் இல்லைனாலுமே பண்ற அளவுக்கு ஒரு டீமை வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அது திருநெல்வேலியா இருக்கட்டும், சேலமா இருக்கட்டும், சவுதி அரேபியா இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய இடங்கள்ல என்னோட டீம்ன்றது குரோத் ஆகி போயிட்டு இருக்குது. சோ இப்போ நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னா இங்கதான் இருக்கிறேன், உங்ககிட்டதான் பேசிட்டு இருக்கேன். எதுவுமே இல்லாம ஒரு மிடில் கிளாஸ்ல இடையங்களோன்ற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்ல எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணதுனால எப்படியும் ஒரு 130 கிட்ட இருப்பீங்கன்னு நம்புறேன். சோ உங்க 130 மெம்பர்ஸ்க்கு முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா உழைப்பு இல்லாம கிடையாது. உழைப்பு இல்லாம எந்த ஒரு இடத்துலயும் வருமானம் வராது, எந்த ஒரு இடத்துலயும் ரெகனேஷன் வராது, எதுவுமே வராது. நீங்க உழைப்பு எங்க கொடுக்க சரியா இருக்கீங்களா, அது போஸ்டர்லயா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்கம்லயா இருக்கட்டும், அச்சீவ்மெண்ட்ஸ்லயா இருக்கட்டும், நீங்க உங்க வேலையை சரியா செஞ்சீங்கன்னா இந்த ஒரு இடத்துல உங்களுக்கான ரெகனேஷன் அப்படின்றது சர்வ நிச்சயமா கிடைக்கும். சோ அததான் தெரியப்படுத்துறதுக்காக இதையும் நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். சோ இந்த ஒரு பையன் யாருப்பா அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த ஒரு பிக்சரை பார்த்த உடனே ஒரே ஒரு மேம்க்கு மட்டும் ஞாபகம் வந்துடும், ஐயோ என் பையன் போட்டோ எப்ப எடுத்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் சொன்னேன் தெரியுமா கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயம். இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீம்லோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டருடைய பையன், ராமுகுட்டி மேமோடைய பையன். பேர் வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன். என்னால மறக்க முடியாத ஒரு பையன், ரொம்ப சுட்டி தான், ரொம்ப குறும்பு தான். பட் ஆனா இவங்கிட்ட இருக்கிற ஒரு குவாலிட்டி, நம்ம வந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாள் கூட ஸ்கூல் லீவ் போட மாட்டான். அது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அம்மா மீட்டிங் போயிருவாங்க, ஆனா அவன் ஸ்கூல் போயிருப்பான். அவனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், ஆனா மாத்திரையை போட்டு ஸ்கூல் போயிருவான். என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் இல்லம்மா அப்ப நான் வந்து இது வாங்க வேண்டாமா, இது நான் வாங்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் அவர் 100% அட்டண்டன்ஸ் RS சிவகார்த்திகே, இந்த வார்த்தையை வந்து அவன் மறுக்காம மறக்காம எப்போதுமே சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பையன், அவனுக்கு தெரியுது ரெகுலரா நம்ம ஸ்கூல் போனோம் அப்படின்னா நமக்கு ஸ்டேஜ்ல கிடைக்க வேண்டிய, இது லாஸ்ட் இயர் அவன் வாங்கினது, இந்த இயர் அவன் தான் வாங்க போறான். ஏன்னா ஒரு நாள் கூட லீவ் போடல, அவங்க அம்மா லீவ் போட விடல. அவனுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா இல்லம்மா நான் லீவ் போட்டேன்னா என்னால வந்துட்டு ஸ்டேஜ்ல வாங்க முடியாது, நான் ஒரு நாள் கூட லீவ் போடாம நான் வந்துட்டு பிரைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிஸ்டன்சியா, ஒர்க் இல்லைங்க, ஸ்கூலுக்கு போற பையன், சின்ன பையன், ஓகேங்களா. சோ அதனால கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க நல்லா எல்லாருமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாள் நான் பண்ணுவேன், ஒரு வாரம் பண்ணாம இருப்பேன், என் வீட்டுல அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு பிசினஸ் நீங்க எதுக்காக எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக தான் நான் எடுத்தேன். அவங்களுக்காகவோ இவங்களுக்காகவோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்களோ, ஸ்ட்ரகிள்ஸ் வரதான் செய்யும். அதை சரி பண்றதுக்கான சொல்யூஷனை நீங்க வந்து கண்டுபிடிங்க. ஏன்னா என்னோட தேவைன்றது இங்க பெருசு, அதை யாருமே பூர்த்தி பண்ண முடியாது. அவங்க பண்ணி தருவாங்களா, இவங்க பண்ணி தருவாங்களா, ஒருத்தரும் பண்ணி தர மாட்டாங்க. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அவன் பேச்சை கேட்கறதுனால ஏதாவது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்கா? இவங்க இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே அதனால உட்காந்து நம்ம டவுன் ஆகி அழுறதுனாலயோ இல்ல டல் ஆகி ஒரு நாள் பிசினஸ் பண்ணாம இருக்கிறதுனாலயோ யாரு கிளாஸ்? இல்ல ஒரு வாரம் பிசினஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா 60,000 ரூபாய் உங்களுக்கு தான் லாஸ். ஏன்னா பிசினஸ புரிஞ்சு தெரிஞ்சு எடுத்தவங்க நீங்க.
ஓகேங்களா? சோ என்னோட கனவு, நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே அடையறதுக்காக தான் இந்த ஒரு பிசினஸ நான் எடுத்தேன். அதே மாரி உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் சார்ட் போட்டிருப்பீங்க. அதுக்காக உழைப்புன்றத போடுங்க. அதுக்காக உழைப்ப நீங்க சரியா போட்டீங்க, தொடர்ந்து போட்டீங்க அப்படின்னா, சர்வ நிச்சயமா இந்த ஒரு இடத்துல ரிசல்ட் அப்படின்றது கண்டிப்பா வந்து கிடைக்கும். சோ இதே மாதிரி வாய்ப்புன்றது எல்லாருக்குமே இங்க சரிசமமானதுதான். அப்படியே ஒரே ஒரு விஷயத்த நான் எப்போதுமே வந்து ஷேர் பண்ணுவேன். இங்க வந்து எல்லாருமே வந்து ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஃபேஸ் பண்றோம். நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்ல ஒரு 2 ஸ்ட்ரகிள்ஸ மட்டும் சொல்லிட்டு இந்த ஒரு செஷன நான் வந்து கன்டின்யூ பண்ணிக்கிறேன். சாரி நிவர்த்தி பண்ணிக்கிறேன். சோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, என்னோட ரிஜெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே யார் இருப்பாங்கன்னா ஃபேமிலி தான். சோ அதே மாதிரி என்னோட ஃபேமிலியில என்னோட ரிஜெக்ட் பண்ணது யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் என்னோட அக்கா. என்னோட அக்கா வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல் எல்லாம் ஒன்னும் ரிஜெக்ட் பண்ணலங்க. இப்படியாப்பட்ட ஒரு பிசினஸ் நீ பண்ணி தான் நீ வந்து உன்னோட வாழ்க்கையை நீ கொண்டு போகணுமா? அப்படி பண்ணா நீ ஒண்ணும் தேவையில்ல. அது மாதிரி இங்க வார்த்தைகள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான வார்த்தைகள் நெறைய. இந்த பிசினஸ்ல போயிட்டு நீ ஆட போறியா? இந்த மாதிரியான விஷயத்த நீ பண்ணி தான் நீ வந்து முன்னேறணும்னு நெனைக்கிறியா? வெளியில ஏதாவது ஒரு நல்ல கவர்ன்மெண்ட் ஜாபுக்காவது போயிருக்கலாம். நீ படிச்ச படிப்புக்கான வேலைக்காவது போயிருக்கலாமே! அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய நபர் தான் என்னோட அக்கா. அது போக என்ன அப்படின்னா, நான் வந்து காதுல ஹெட்செட் போட்டு வச்சிருந்தாலே, நான் மீட்டிங் தான் அட்டெண்ட் பண்றேன்றது 100% அவளுக்கு தெரியும். ஆனா அவ முன்னாடி போய் நிக்கும்போது அந்த ஹெட்செட்ட நான் வந்து கழட்டிருவேன். ஒரு சில காரணங்களால மட்டும்தான். ஏன் அந்த காரணம்னா, என்னோட இந்த பிசினஸ் நான் எடுத்ததுனால அவளுக்கு பிரஷர் இருந்தது அதிகமாக ஆரம்பிச்சது. அவளுக்கு ஹெல்த் இஷ்யூ வர ஆரம்பிச்சது. சோ அதனால அவ முன்னாடி போய் நிக்கும்போது மட்டும் ஹெட்செட் எடுத்துருவேன். அடுத்து அவகிட்ட ஏதாவது பேசிட்டு வந்தா கூப்பிட்டா போனா அப்படின்னா, திரும்ப நான் வந்துட்டு ஹெட்செட் எடுத்து மாட்டி வச்சுக்கிடுவேன். சோ இந்த மாதிரி தான் ரொம்ப நாட்கள் வந்து கடந்து போச்சு. ரொம்ப வருஷங்கள் வந்து கடந்து போச்சு. சோ இப்போ அந்த லாஸ்ட் ஒரு 42 டேஸுமே மீட்டிங்ஸ் எல்லாமே நான் அப்படிதான் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். சோ அடுத்து என்ன ரிஜெக்ட் பண்ண ஒரு பெர்சன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறக்க முடியாத ஒரு நாள் சொல்லுவோம்ல. சோ பிப்ரவரியில என்னோட பிராக்டிகல் எக்ஸாம். என்னோட பிசிக்ஸ் வந்து பிராக்டிகல் நடந்துச்சு. எனக்கு கெமிஸ்ட்ரி இருக்கனால பிசிக்ஸ் பிராக்டிகலுமே உண்டு. என்னோட சார் ஓகேங்களா. சோ என்னோட பிசிக்ஸ் சார் என்னோட ரொம்ப க்ளோஸா பேசுற பர்சன். ஏன்னா என்னை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் பிசினஸ் பண்றேன்றது மட்டும் தெரியாது. அப்புறம் பிராக்டிகல நான் தான் ஒரு ஒரு லீடரா இருக்கிறேன் அப்படிங்கும்போது என்னுடைய நம்பர் வந்து சேவ் பண்ணாங்க. உனக்கே நான் எல்லா டாக்குமெண்ட்டும் அனுப்பிச்சிடுறேன்மா. நீ பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் சேவ் பண்ணி ஒரு 1 வீக்கா வந்து என்னோட ஸ்டேட்டஸ் எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அன்னைக்கு வந்து பிராக்டிகல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெளியில இருந்து எக்ஸ்டர்னல் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 19 பேர் உள்ள உட்கார்ந்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 21 பேர் வெளியில உட்கார்ந்துருக்காங்க. அந்த ஒரு இடத்துல என்னோட சார் வந்து எனக்குன்னு பார்த்து அன்னைக்குன்னு பார்த்து கஷ்டமான ஒரு விஷயம் வந்துருச்சு. சோ கொஞ்சம் திரு திரு முழிக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. உண்மையை ஒத்துக்கணும்ல. சோ அப்போ அந்த சூழ்நிலையில இப்படி உட்கார்ந்து முழிச்சிட்டு இருக்கியே, ஒழுங்கா நீ அந்த பிசினஸ் அது இதுன்னு அதெல்லாம் ஸ்டேட்டஸ் அது இதுன்னு வச்சுக்கிட்டு இருக்கியே, மேம் இந்த மாதிரி இந்த பொண்ணு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா மேம். அப்படியே எனக்கு அரைஞ்சிடலாம் போல இருந்துச்சு. என்ன இந்த வயசுல இப்படி ஒரு ஆள் பிடிச்சி விடுற பிசினஸ், இந்த ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எக்ஸ்டர்னல் முன்னாடியும் என்னுடைய கூட படிக்கிற பிள்ளைங்க முன்னாடியும் வச்சு அசிங்கப்படுத்தின அந்த சாரு ஆஃப்டர் 6 மந்த் நான் பைக் எடுத்து முடிச்சுட்டேன். பைக் எடுத்து முடிச்சு ஒரு 2 வீக்ஸ், ஏன்னா நான் லீவ் போட்டு தான் பண்ணேன். அதுக்குமே நிறைய திட்டு வாங்கினேன், இல்லைன்னு சொல்லல. 15 நாள் லீவ் போட்டு ஃபீல்டு ஒர்க் அங்க இங்க எல்லா பக்கமும் அலைஞ்சேன். ஹோம் மீட்டிங் ஒரு பக்கம் விடாம எல்லா பக்கமும் பண்ணி பைக்கையுமே சேவிங்ஸ் கொஞ்சம் வச்சிருந்தேன். அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ்ன்றது வேற எதுவும் கிடையாது. முழுக்க முழுக்க ஆக்சிஸ்ல சம்பாதிச்சு ஆர்டி போட்டு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த 15 டேஸோட இன்கம் வச்சு பைக்க எடுத்துட்டு போய் அந்த சார் முன்னாடி நான் போய் நிக்கல. அவரே என் முன்னாடி வந்து நின்னு சாதிச்சு ஜமால். என்னால இந்த வார்த்தையை நான் வந்து மறக்கவே மாட்டேன். சாதிச்சுட்ட ஜமால் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. அப்புறம் எப்பவுமே இந்த இன்டர்வல் டைம்லயோ இல்ல லஞ்ச்லயோ இல்ல அவரோட ரூமுக்கு நான் வந்து கிராஸ் பண்ணி போகும்போது இப்படி ஒரு சிம்பிள், அதாவது நம்ம ஓகேன்ற ஒரு சிம்பிள சக்சஸ்ன்ற ஒரு சிம்பிள் வந்து நம்ம போட்டோ எடுக்கும் போதெல்லாம் காமிப்போம்ல, அந்த ஒரு சிம்பிளை வந்துட்டு எப்போதுமே காமிப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிய அந்த டைம்ல வரும்போது சார் கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்குமே இதை நீ சொல்லி கொடுமா, நீ இவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸா இருக்கட்டும், பைக் எடுத்திருக்கிற, நல்ல இன்கம் ஆகுற, இதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி எந்த வாய் என்ன அரைஞ்சிருவேன்னு சொன்னிச்சோ அதே வாய மாத்தி பேச வச்சேன். சோ இது வந்து என்னால மறக்க முடியாத நாட்கள். சோ அதே மாதிரி இங்க நான் வந்து நிறைய பர்சன்ஸ்க்கு வந்து தேங்க் பண்ணிக்கணும். என்னோட வாய்ப்பை கொடுத்த ஹுசைன் சார் என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா அவங்க இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கல அப்படின்னா சர்வ நிச்சயமா கிடையவே கிடையாது இடத்துல நான் வந்து பேசியிருக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன வழிநடத்தி கொண்டு போன கார்த்திகேயன் சிடி சார், ஹோஸ்ட்னா இப்படிதான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து கத்து கொடுத்தாங்க. அதையுமே ரொம்ப பெர்ஃபெக்டா மெருகேத்தி சொல்லி கொடுத்த தனுஷா மேம் என்னால மறக்க முடியாது. நான் எப்ப டவுன் ஆனாலும்
நாளுமே என்ன மோட்டிவேட் பண்ற ராமகுட்டி மேம் அண்ட் ஸ்பெஷல் தேங்க் ஃபார் மகாராஜன் சீரிதர். இந்த ஒரு இடத்துல மீரால் பேசுறா, நிக்கிறா, நடக்கிறா, பாக்குறா, நிறைய பேரை பார்க்க வச்ச ஒரு பர்சன் மகாராஜன் சீரிசர். ஸோ அவங்களுக்குமே தேங்க் பண்ணிட்டு என்னோட லவபிள் லைஃப் லைன்ஸ் மறக்க முடியாது. இப்படி ஒரு டீம் வருமா, திருநெல்வேலியில மீராளுக்குன்னு இவ்வளவு ஒரு டீம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் பில்லர்ஸா வந்து அந்த அளவுக்கு வந்து கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு யங்ஸ்டர்ஸ் டீமுக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் இன்னொரு ஸ்பெஷலா வந்து ராஜலட்சுமி மேம் இந்த ஒரு இடத்துல எனக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ்ல நான் எடுத்து கொண்டு போறோமா அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து தூக்கி நிறுத்தின ஒரு பர்சன். ஸோ எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அண்ட் எல்லாருக்குமே நம்மளோட எம்டி சார் அண்ட் சிஓ சாரா இருக்கட்டும், அப்புறம் விபிஸ் எஃப்டிஸ் எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ணி இவ்வளவு நேரம் நான் பேசினதை பொறுமையா கேட்ட உங்க எல்லாருக்குமே நான் மிகப்பெரிய நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஏதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் தவறுதலான வார்த்தைகளை பேசியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா என்னை வந்து மன்னிச்சிருங்க. ஸோ வேற எதுவும் கேட்கணும் இல்லைன்னா ஏதாவது பேசணும் அப்படின்னா தாராளமா நீங்க வந்து கேட்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தனலட்சுமி மேம் வேற லெவல் மாஸ் போஸ்டிங். தேங்க்யூ சோ மச் ஜீனா மேம், தேங்க்யூ சோ மச் துவாரகா மேம், தேங்க்யூ சோ மச். பேக் டு தி ஹோஸ்ட். தேங்க்யூ மேம், சூப்பரான செஷன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் மேம். மேம் கொடுத்த சக்சஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா ரொம்பவே மோட்டிவேஷனா கொடுத்தாங்க மேம். ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்பவே நோட் பண்ற மாதிரி சூப்பரா சொல்லியிருந்தாங்க, ரொம்ப பொறுமையாவும் சொல்லியிருந்தாங்க. மேம் கொடுத்த சக்சஸ்ல கண்டிப்பா நான் ஃபீட்பேக் கொடுத்து திருவேன்ப்பா, எனக்கு இந்த வரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன்ஸ் எல்லாரும் ஹேண்டில் பண்ணுங்க. சூப்பர் லீடர்ஸ் பாருங்க, ஒரு 5 மெம்பர்ஸ் ஹேண்டில் இருக்கீங்க. சூப்பர் லீடர்ஸ் எம்பையர் விஷன் காண்டிஷன் வந்து பாதி நேம் பெரிய லீடர்ஸ், கொஞ்சம் உங்களுக்கு கன்வீட் கொடுத்துருக்கேன், நீங்க பேசலாம் லீடர்ஸ். மேமா சார் உங்களுக்கு லோயர் ஹேண்ட் ஆயிடுச்சு, ஹேண்டில் பண்ணுங்க. தனலட்சுமி மேடம் என்னோட வாய்ஸ் கேக்குதா? எஸ் சார், எஸ் சார். ஓகே மேடம், ஃபர்ஸ்ட் நான் ஃபீட்பேக் கொடுத்தேன் மேடம், நீங்க ஒருத்தங்கள்ட்ட கேட்டுருங்க மேடம். ஓகே சார், வாங்க, வெல்கம் சார். ஓகே மேடம், சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சூப்பரான ஒரு ஹோஸ்டிங் தனலட்சுமி மேம், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ கம்மிங் டேஸ்ல ரொம்பவே சூப்பராக ஹோஸ்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னால கூட ஒரு டைம் உங்களோட ஹோஸ்டிங் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து பெரிய லெவல்ல புலிக்கு பிறந்த பூனை ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையான ஒரு உட்கோட்டையும் அதிகமான ஒரு ஸ்பீச்சையும் அதையும் நல்ல ஒரு போல்டாகவும் கொடுத்துட்டு இருக்கீங்க. வெறும் தனலட்சுமி இல்லாம அடுத்தடுத்த வாரங்கள்ல அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட் முடிச்சு அச்சீவர் தனலட்சுமியா அடுத்தடுத்த லெவல்ல ஹோஸ்டிங் பண்றீங்க. என்னோட மாமாந்த வாழ்த்துக்கள் தனலட்சுமி. சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச்மா. ஸோ கண்டிப்பா நம்ம ஜமால் மீரால் மேம் இன்னைக்கு சக்சஸ் ஷேரிங் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு இந்த சக்சஸ் ஷேரிங் அப்படிங்கிற செக்ஷனுக்கு நம்ம ஷெட்யூல் பிளான் பண்ணி இந்த மாதிரி இன்னைக்கு சக்சஸ் ஷேரிங் பண்ணோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி சொன்னது வந்து எவ்ரி தேர்ஸ்டே நம்ம எவ்ரி வேலைக்கிழமை பண்ணக்கூடிய செஷன் தான். அதுல நம்ம ஜமால் மேம் வந்து ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு 40-45 நாளாவே அவங்க அக்கா வீட்டுல இருந்தாங்க. ஸோ அதனால மேக்சிமம் நிறைய ஈவெண்ட்ஸ்ல நிறைய ட்ரைனிங்ஸ்ல அவங்க பெரிய லெவல்ல பேசுறதோ ஸ்பீச் கொடுத்ததோ நிறைய விஷயங்கள் பண்ணாமலே இருந்துட்டு இருந்தாங்க. நேற்றுக்கு தான் ஊருக்கு வந்தாங்க. நேற்றுக்கு வந்த உடனே நேற்றுக்கு நம்ம டீம்ல இருந்து ஒரு செஷன் பண்ணோம், அதுல தூக்கி அவங்க ஹோஸ்ட் போட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம 12 மணி செஷன்ல பிளான் பண்ணி வச்சிருந்தது இன்னும் 2-3 பேரை பிளான் பண்ணி வச்சிருந்தோம் சக்சஸ் ஷேரிங்கு. அண்ட் நமக்கு ஜமால் மேம் இங்க ஊர்ல வந்து இருக்கிறாங்க அப்படிங்கப்ப கண்டிப்பா அவங்களோட ஷேரிங்கை கண்டிப்பா கேட்டு யூஸ் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 11:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 11:30 மணிக்கு தான் போன் பண்ணி இந்த மாதிரி இன்னைக்கு நீங்க தான் சக்சஸ் ஷேரிங் நீங்க தான் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லியே கரெக்டா ஒரு 11:30 மணி 11:45 தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்துல தான் சொல்லவே செஞ்சோம். சொல்லி கரெக்டா ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ள இந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன், அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு பிடிஎஃப் காமிச்சு நிறைய போட்டோஸ் ஷேர் பண்ணி சொன்னாங்கல்ல, இது எல்லாமே அவங்க வந்து தனித்தனியா போட்டோஸா வச்சிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் ரெடி பண்ணதும் இல்லை. இது வரைக்கும் இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 year 2 years இப்போ கண்டினியூஸா நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இது நாள் வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு ஷேரிங்கா வருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம டீம்ல 3 ஷேரிங் பண்ணிருக்காங்க, வீடியோ ஆன் பண்ணி பேசியிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ப்ரூவ்டோட நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் வச்சு இது வரைக்கும் நான் ஷேரிங் பண்ணவே கிடையாது. ஆனா இப்ப நான் சொல்லி ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ள அந்த விஷயத்த ரெடி பண்ணி எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நான் முழுமையா கொடுப்பேன், அதை தெளிவா கொடுப்பேன் அப்படிங்கிறக்காண்டி பண்ண அந்த டெடிகேஷன் இருக்குதுமா, அந்த டெடிகேஷன் இங்க 140 பேர் அந்த இடத்துல ஒரு 12 பேர் சொன்ன விஷயத்த கேட்ட விஷயத்த பத்தி சொல்லக்கூட தயாராம சொல்றதை கேட்க கூட தயாராம வெளியே போனாங்களா, அந்த மாதிரி நபர்களுக்கு தான் அதை பெரிய லெவல்ல நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இவங்களுக்கு இருக்கக்கூடிய டெடிகேஷன் தான் அந்த இப்ப வெளியே போன அந்த 12 நபர்களுக்கும் மிகப்பெரிய லெவல்ல இருந்துகிட்டு இருக்குங்கிறதையும் சொல்லலாம்.
சொல்லணும் அப்படின்னா எனக்கு சொல்லிட்டே போலாம். ஏன்னா நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீடிங் லீடராகவும் அண்ட் ஒரு பெஸ்டான ஹோஸ்டாகவும் எந்த ஒரு இடத்துலயுமே பாரபட்சம் பார்க்காத பொதுநலம் கருதக்கூடிய எனக்கு நிறைய ஒரு சில நபர்கள் தான் எனக்கு ரொம்பவே பர்சனலாவே மொத்தமா எல்லாருமே சமம், எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ரொம்பவே மினிமமான பொசிஷன் தான். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு நபரான நம்மளோட மீனா மேம் எப்பவுமே பார்ப்பேன். சோ ரொம்ப அருமையான ஒரு ஷேரிங், ரொம்ப சூப்பரா கிளியரா அதுலயும் நம்ம ராமகுட்டி மேமோட பையனோட போட்டோலாம் வச்சு தெரிவிக்க விட்டாங்க. சோ அது மட்டும் இல்லாம அந்த அவங்க டீமோட பைக் அச்சீவர்ஸ் அப்புறமா காலேஜ் பில்ஸ் எல்லாமே பக்காவா இருந்துச்சு. சோ அதுல சொன்ன விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட வெளியே இருந்துட்டு இது முடியாது, நடக்காது, வராது, இது கிடைக்காது, வராது, உனக்கு தேவையில்லாத வேலை இப்படின்னு சொல்ற, அதாவது பழி சொல்ற எவனும் வழி சொல்ல மாட்டான், பழி சொல்ற எவனும் வழி சொல்ல மாட்டான், குறை சொல்ற எவனும் கொடுக்க மாட்டான். சரிங்களா? சோ அவன் சொல்றதை கேட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கனால நம்ம வாழ்க்கை எதுவும் மாறாது. சொல்றவன் சொல்லிட்டே தான் இருப்பான், இருக்கிறவன் இருந்த இடத்துல எடுத்து தான் இருப்பான். கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க, மிகச்சரியா பெரிய அளவுல டெவலப் ஆவீங்கிறத சொல்லிட்டு ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் மச். தனலட்சுமி மேம் கேக்குதுங்களா? சாரிரஸ் போன் கால் வந்துருச்சு, மீட் ஆயிடுச்சு. சாரிரஸ். எஸ் மேம். என் பேர் விசன் ராஜேஸ்வரி சிஸ்டர். உங்களுக்கு அண்ணன் சிஸ்டர் நீங்க பேசலாம் சிஸ்டர். சிஸ்டர் குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர். சிஸ்டர் கேக்குதா வாய்ஸ்? எஸ் மேம் கேக்குது மேம், கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதோ கால் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே சிஸ்டர். சிஸ்டர் இன்னைக்கு வந்து நீங்க சக்சஸ் ஹேரிங் கொடுத்துருந்தீங்க, சூப்பராகவே இருந்துச்சு. நீங்க கொடுத்த சக்சஸ் ஹேரிங் உங்களை வந்து நான் 1 டைம் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் உங்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஜூம்லேயும் நான் உங்களோட வாய்ஸை கேட்டிருக்கேன். நீங்க போஸ்டிங் பண்ணாலே வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நீங்க சக்சஸ் ஹேரிங் கொடுக்குறப்ப வேற லெவல், ரொம்ப மோட்டிவேஷனாகவும் இருந்துச்சு. முடியாத விஷயத்த நம்ம முடிச்சு காட்டணும் அப்படிங்கிறப்ப உங்களை வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு நம்ம அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நான் மட்டும் இல்லை எல்லா பேருமே வந்து நம்ம டீம்ல வந்து ஒர்க் பண்ணலாம் மேம். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். சூப்பராக கொடுத்து ஃபீட்பேக் அப்படிங்க சூப்பராக கொடுத்துருக்கீங்க. என் பேர் விசன் மஞ்சு சிஸ்டர். உங்களுக்கு அண்ணன் சிஸ்டர் நீங்க பேசலாம் சிஸ்டர். குட் ஆஃப்டர்நூன் மேம். சூப்பரா ஒர்க்ஸிங் பண்றீங்க. குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர். மேம் நல்லா பேசினாங்க, நல்லா மோட்டிவேஷன் பண்ணிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அவங்கள பண்ணதை பார்த்து எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சிஸ்டர். சூப்பரா கொடுத்துருக்கீங்க சிஸ்டர் உங்க ஃபீட்பேக் அப்படிங்கிறதுமே. என் பேர் விசன் காதர் சிஸ்டர். உங்களுக்கு அண்ணன் பேசலாம் சிஸ்டர். சிஸ்டர் குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர். உங்களுடைய ஹோஸ்டிங் சிஸ்டர். அதான் செமையா பண்ணியிருந்தீங்க. உங்க வாய்ஸுமே ரொம்ப போல்டா நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சிஸ்டர். அப்புறம் மீரல் சிஸ்டர் வந்து ரொம்ப எக்ஸைட்டா அவங்களுடைய அந்த ரியாலிட்டியை வந்து சூப்பரா சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு இடத்துல நானே கண் கலங்கிட்டே அம்மா இல்லைன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்குமே அது ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. ஆனா இவ்வளோ இதுலயுமே அவங்க சிஸ்டரையும் பார்த்துக்கிட்டு இந்த ஒரு இதுல வந்து சக்சஸா வந்து சாதிச்சிருக்க சிஸ்டருக்கு வந்து என்னுடைய ஹேண்ட்ஸ் ஆஃப். தேங்க்யூ சிஸ்டர். இதையே நாங்களுமே ஃபாலோ பண்ணி கண்டிப்பா நான் இதுலயும் ஜெயிப்பேன் மேம். தேங்க்யூ மேம். கண்டிப்பா சிஸ்டர். சூப்பர் சிஸ்டர். சூப்பரா உங்க ஃபீட்பேக் அப்படிங்க சூப்பரா கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். என் பேர் விசன் ராஜேஸ்வரி சிஸ்டர். உங்களுக்கு அண்ணன் சிஸ்டர் நீங்க பேசலாம் சிஸ்டர். குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர். குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர். சிஸ்டர் கேக்குதா? உண்மையிலே ஜமால் சிஸ்டர். ஓகே சிஸ்டர். ஜமால் மீரால் சிஸ்டரோட வாய்ஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்ல, நான் முன்னாடி எல்லாம் சிஸ்டர் மார்னிங் செக்ஷன் எடுக்கும்போது போஸ்ட் பண்ணும்போது நான் மீட்டிங் அட்டன் பண்ணி கிச்சனுக்குள்ள வச்சுட்டு நான் ஒர்க் பண்ணிட்டே கேட்டுட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்க, யாரும் அந்த பொண்ணு காலங்காத்தாலே இவ்வளவு சவுண்டா பேசுது, காலையிலேயே சாப்பிட்டுருமாமா, அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. இப்ப இடையில அவங்க போஸ்டிங் இல்லாத டைம்ல எல்லாம் முந்தானேத்த கூட என்கிட்ட கேட்டாங்க, என்னாச்சு ஒரு பொண்ணு உன் போன்ல கத்திக்கிட்டே இருக்குமே, அந்த சவுண்ட் நல்லா இருக்கும், அந்த பொண்ணவே காணோம் அப்படின்னு சொல்லி கூட கேட்டாங்க என்கிட்ட. சோ எனக்கு ரீசன் இப்பதான் தெரியுது. ஓகே சிஸ்டர், உண்மையிலேயே உங்க வாய்ஸுக்கு வந்து நான் மட்டும் இல்ல, எங்க ஊர்ல இன்னொரு பொண்ணு அடிமை அந்த அளவுக்கு. ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்னாங்க, ராமகுட்டி சிஸ்டரோட பையனை வச்சுட்டு. அதுல இருந்து எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம், நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா அதை கரெக்டா ப்ராப்பரா வைராக்கியமா கன்சிஸ்டன்சியா பண்ணணும் அப்படின்னா கரெக்டா நம்ம சக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமே தெரிஞ்சுக்கிட்டேன் சிஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். சூப்பரா உங்க ஃபீட்பேக் அப்படிங்க நீங்க சூப்பரா கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர்.
என் பேர் ஸ்மைலி கௌதரி சிஸ்டர். உங்களுக்கு அறிமுகம் சிஸ்டர். வணக்கம் மேம். இன்னைக்கு வணக்கம் உங்களோட சிஸ்டர். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மேம். நல்லா பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ சிஸ்டர். இன்னைக்கு மேமோட சாரி ஜமால் மீரா மேம் சாரி வந்து சூப்பரா இருந்துச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சகோதரி சொன்ன மாதிரிதான் நானும் அவங்க குரலுக்கு அடிமை. அவங்களோட குரலை வச்சுதான் நான் இந்த பிசினஸ் எடுக்கணுங்கிற ஒரு எண்ணமே வந்துச்சு. ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் இவங்களால இவ்வளவு பேச முடியுமா, இவ்வளவு கான்பிடண்டா இருக்காங்களா அப்படிங்கறத நினைச்சுதான் இந்த ஃபீல்டு எனக்கு பிடிச்சிச்சு. நான் இன்னைக்கு அவங்க கொடுத்த சாரி வந்து அவங்க வந்து எவ்வளவு விஷயங்களை கடந்து வந்திருக்காங்க. இந்த சின்ன வயசுலயே தன்னுடைய சகோதரி ரிஜெக்ஷன் பண்ணுனாலும் அவங்க வந்து இதுல சக்சஸ் ஆகுறதுக்கு அவங்களுக்கே தெரியாம இந்த ஃபீல்ட்ல உழைப்ப கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி தான் இது. இன்னும் அவங்க மேலும் மேலும் இன்னும் உயர்ந்த இடத்துக்கு போகணும். அவங்க நல்லமா சந்தோஷமா வாழணும். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பரான ஒரு சாரி கொடுத்தாங்க. உணர்வுபூர்வமா இருந்துச்சு. உண்மையாவே ஒரு பெண்கள் இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி தான் வர வேண்டியது இருக்கு. நிறைய விஷயங்கள் அதே மாதிரி அவங்க சார் சொன்ன விஷயமும் அவர் ரிஜெக்ஷன் பண்ண ஒரு சாரே வாங்க வந்து எங்க பசங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்க இது அவங்களோட பிசினஸ வந்து அவங்களுக்கும் சொல்லி கத்து கொடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னா அவங்கள கண்டிப்பா பாராட்டுற அளவுக்கு தான் இருக்கு. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். உங்களுக்கு ஃபீட்பேக் ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சார். என் பேர் ஸ்மைலி ஜமால் ஹுசைன் சீரி சார். உங்களுக்கு அறிமுகம் சிஸ்டர் பேசலாம் சார். எஸ் தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். என்னோட வாய்ஸ் கேக்குதா? எஸ் கிளியர் சார். எஸ் சூப்பர். சூப்பரா இந்த இடத்துல வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங் அப்படின்னு சொன்னா நம்ம ஜமால் மீரா மேம் தான் சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா கணீர்னு அந்த ஒரு வாய்ஸ் வரும். ஸோ அதே வாய்ஸ் டோன் அப்படிங்கிறது உங்களுக்குமே இருக்கு. இன்னும் ஒரு சில நபர்களுக்குமே இருக்குது. ஸோ சூப்பரான முறையில நல்லா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேம். எஸ் சூப்பர். ஸோ இந்த இடத்துல வந்து என்னோட தங்கச்சியை பத்தி நானே வந்து பெருமையா சொல்லிக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டெடிகேட்டடான ஒரு பெர்சன். ஓகேங்களா? ஸோ ஆக்சஸ் இந்தியாவுக்கு முன்னாலேயா இருக்கட்டும் இல்ல ஆக்சஸ் இந்தியாவுக்கு அப்புறமா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும் கரெக்டா பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாவும் இந்த அளவுக்கு டெடிகேஷனாவும் பண்ணக்கூடிய ஒரு நபரா தான் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்னோட தங்கச்சி ஜமால் மீரால். ஸோ இப்போ நம்ம மகாராஜன் சார் சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு 11:30 சொன்ன அரை மணி நேரத்துல இந்த அளவுக்கு டெடிகேஷனான ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி பெர்ஃபெக்டா இந்த இடத்துல ஒரு ஷேரிங் கொடுக்கறதுக்கு உண்டான அந்த ஒரு கெப்பாசிட்டி இங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு சில நபர்கள்ல ஒரு நபரா என்னோட தங்கச்சியை நான் அந்த இடத்துல பாக்குறேன். ஸோ அதோட மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்ட் டேஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் கிட்ட ஆயிடுச்சு. ஒரு 40 நாளா அவங்களால வந்து வெளியில வர முடியல. இன்னொன்னு அதாவது நிறைய பேர் கேட்டாங்க எப்படி அந்த பிள்ளை வாயை அடக்கி உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த டெடிகேஷனுக்கு முன்னுதாரணமே அந்த ஒரு 40 நாள் தான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்க முனைப்போட செயல்பட்டுட்டாங்க அப்படின்னா அதுல அப்படியே வந்து இருப்பாங்க. பிளஸ் அவங்க சொல்லக்கூடிய அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை சர்வ நிச்சயமா அவங்க வந்து சிறப்பா வந்து பண்ணி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ இன்னும் மேலும் வளர்வதற்கும் இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணுறதுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ தனலட்சுமி மேம். கங்க்ராச்சுலேஷன் ஜமால் மீரால் மேம். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச் சார். உங்களோட ஃபீட்பேக் நீங்க சூப்பரா கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சார். என் பேர் விசன் சரண்யா சிவராஜ் ஜீரி மேம். உங்களுக்கு கோகோ சேவா இருக்கு, நீங்க பேசலாம் மேம். கண்டிப்பா. ஸோ குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். சூப்பர்வான ஒரு ஹோஸ்டிங் சிஸ்டர். ஸோ கண்டிப்பா நீங்களும் அடுத்தடுத்து நம்மளோட ஜமால் சிஸ்டர் மாதிரி நீங்களும் க்ரோத் ஆவீங்க. ஸோ அது சர்வ நிச்சயமா கண்டிப்பா நடக்கும் ஒரு நாள். ஸோ நான் இன்னைக்கு ஒரு லீடரா இருக்கேன், ஸோ ஒரு ஹோஸ்டரா இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா நான் யாருல இருந்து இன்ஸ்பிரேஷன் ஆனேன் அப்படின்னா ஜமாலோட ஹோஸ்டிங்கை கேட்டுதான். ஒவ்வொரு நாளும் டே 1ல இருந்து நான் ஜமாலோட ஹோஸ்டிங்கை கேட்டுதான் நம்மளும் ஹோஸ்டிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ள வந்து கிரியேட் ஆனுச்சு. ஸோ அது மட்டும் கிடையாது, யாரு என்ன பண்ணாலும் சரி, எந்த டீமா இருந்தாலும் சரி, இவங்க அவங்க அந்த டீமு இவங்க இந்த டீமு அப்படின்ற எந்த பாகுபாடுமே பார்க்க மாட்டாங்க. ஜமால் ஹுசைன் சாரா இருக்கட்டும் இல்ல ஜமால் மீராலா இருக்கட்டும், ஸோ 2 பேருமே ஹெல்ப்னு ஒரு கால் பண்ணி கேட்டோம் அப்படின்னா சடனா நமக்கு வந்து இன்விடேஷனா இருந்தாலும் சரி, க்ளோசிங் காலா இருந்தாலும் சரி, எதுனாலும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ டே 1ல நான் பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணும்போது என்னோட டீம்ல நான் கால் பண்ணி பேசுறத காட்டிலும்
அதிகமா நான் வந்து உசைன் சார்ட்ட தான் வந்து நிறைய இன்விடேஷனுக்குலாம் நான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு தெரியாது இது வேற டீம் அது வேற டீம் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாம சூப்பரா வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே ஒரே ஃபேமிலி அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மைண்டோட வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த பர்சன் இப்படி ஒரு சக்சஸ் ஹேரிங் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா எனக்குமே தெரியாது ஜமால் மிரால் சிஸ்டர் வந்து இந்த மாதிரி போயிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. என்னாச்சுடா இவங்க எந்த மீட்டிங்குமே வரலையே, இவங்களோட வாய்ஸை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, என்ன ஆச்சு, பிசினஸ் எதுவுமே பண்ணலையே, என்ன ப்ராப்ளம் தெரியல, இப்படிதான் நான் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். லாஸ்டா இடிஸ் மீட்டிங் போயிருக்கும் போது கூட நான் வந்து ஜமால் மீரால வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா எந்த மீட்டிங்குமே சரி, நான் ஒவ்வொரு மீட்டிங் நான் போகும்போதும் அங்க ஜமால் இருப்பாங்க. எப்படி வருவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. சென்னையா இருந்தாலும் சரி, மதுரையா இருந்தாலும் சரி, எந்த மீட்டிங்கா இருந்தாலும் சரி, ஒரு மீட்டிங் கூட மிஸ் பண்ணவே மாட்டாங்க. இங்க நிறைய பேர் வந்து ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து போகணுமா, எங்க வீட்டுல விட மாட்டாங்க, ஹஸ்பண்ட் திட்டுவாங்க, அது இதுன்ட்டு நிறைய ரீசன்ஸ் வந்து நம்ம அடுக்கிக்கிட்டே இருக்கோம். ஒரே ஒரு விஷயம் தான், அந்த ரீசனுக்கு பின்னாடி எதுக்காக இந்த பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணோம் அப்படின்றத ஒவ்வொரு தடவையுமே நம்ம ரிமைண்டர் பண்ணோம். நம்மளே அதை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரீசன் எதுக்குமே நம்ம வந்து செவிசாய்க்கவே மாட்டோம். அந்த ரீசன் எதையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். ஓகேவா? என்ன நோக்கத்துக்காக இந்த பிசினஸ் எடுத்தோமோ அந்த நோக்கத்துல முழு மூச்சா ஃபுல் போக்கஸ்டா இருந்தோம் அப்படின்னா நம்ம அடைய வேண்டிய சக்சஸ் கண்டிப்பா நம்மளை தேடி வரும். ஓகேங்களா? ஓகே சூப்பர். கங்க்ராச்சுலேஷன் ஜமால் மிரால் சிஸ்டர், சூப்பரான ஒரு ஒரு சக்சஸ் ஹேரிங் அப்படின்றத கொடுத்துருக்கீங்க. அண்ட் தனலட்சுமி சிஸ்டர் உங்களுக்குமே ஒரு பிக் கங்க்ராச்சுலேஷன். கண்டிப்பா நீங்களும் அடுத்த ஹோஸ்டிங் குயினா நம்ம ஜமால் மிரால் சிஸ்டருக்கு அடுத்து நீங்க கண்டிப்பா வருவீங்க. இது சர்வ நிச்சயமா நடக்கும். தேங்க்யூ சோ மச் டு ஆல். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். சூப்பரா உங்க ஃபீட்பேக் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. எம்பையர் ஸ்மைலி ராமகுட்டி மேம், உங்களுக்கு கண்டிப்பா பேசலாம் மேம். எஸ் மேம். அதாவது வாய்ப்பு கிடைக்காதோ அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் மேம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ரொம்பவே சூப்பரா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் மேம். ஸோ ஜமால் மீரால் மேம் பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டே 1ல இந்த வாய்ப்பை எடுத்துட்டு நம்மளுக்கு இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நான் போய் மீட் பண்ண பர்சன், நம்ம ஆசிஸ்ல மீட் பண்ண பர்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தான். அவங்க அண்ணாவும் அவங்க ஹுசைன் சாரியும் அவங்க 2 பேரையும் தான் பார்த்தேன். ஸோ பார்த்த அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் எனக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி, இப்பவும் எனக்கு ஏதாவது ஒரு நம்ம ஆசிஸ்ல யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னாலும் சரி, எங்க வீட்டுல ஏதாவது சொல்லிட்டாலும் சரி, ஃபர்ஸ்ட் கால் பண்றது பாத்தீங்க அப்படின்னா ஜமால் மீரால் மேம் தான். சோ ஏன்னா ரிஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஃபேமிலி ஹேண்ட்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்பவே சூப்பரா எனக்கு பர்சனலா இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு விஷயமா சொல்றாங்க அப்படிங்கறத தாண்டி என்னோட வெல்விஷரா அவங்க நிறைய இடத்துல இருந்திருக்காங்க. சோ நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டைம் ஆயிரும், நான் எங்க வீட்டுல வந்து திட்டுவாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் கொண்டு வந்து வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு நிறைய டைம் வந்து அவங்க லேட் நைட்ல கூட வீட்டுக்கு போயிருக்காங்க. சோ நிறைய இடத்துல வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. சோ என்னோட பையனை காமிச்சாங்கல்ல, சோ என் பையன் ஆட்டோமேட்டிக்கா போன் எடுத்து பேசுற ஒரே நபர் பாத்தீங்கன்னா ஜமால் அக்கா தான். ஜமால் 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 அப்படின்னு தான் அவன் சொல்லிட்டே இருப்பான். சோ நிறைய இடத்துல வந்து அவங்ககிட்டயுமே பேசும்போது கூட அவன் பேசுற விஷயம் ஜமால் அக்கா, ராஜா மாமா, கார்த்திகேயன் மாமா, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா எனக்கு வந்து வெளி உலகத்துல கிடைக்காத ஒரு விஷயத்த இந்த இந்த பிசினஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இதுல ப்ரௌடா சொல்லிப்பேன். நான் ஒரு இதுல ஒர்க் பண்றேன் அப்படிங்கறத தாண்டி நான் ஒரு ஃபேமிலியோட ஒர்க் பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு இது. சோ அந்த வகையில ஜமால் மிரால் மேம் எப்பவுமே என்னோட 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 3வது சிஸ்டர். எனக்கு வீட்டுல நாங்க 3 பேரு. என்னோட 3வது சிஸ்டரா தான் அவங்க எப்பவுமே பார்ப்பேன். சோ எப்பவுமே அவங்க வந்து என்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் கேட்பாங்க. ஈவன் எங்க அப்பா அம்மாவை கூட வேற வெளி உலகத்துல இருக்கிற வெளியில உள்ளவங்ககிட்ட யார்ட்டையா பேசுறாங்களா இல்லையா, மீரால்கிட்ட நான் போன் பேசிட்டு இருக்கும் போது மீரால் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கூட வாங்கி போன் பண்ணி பேசுவாங்க. சோ அந்த அளவுக்கு தான் அவங்க என்னோட அட்டாச்சா இருந்தாங்க. சோ அந்த இடத்துல ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடத்துல அவங்க ஷேரிங் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கூஸ்பம்ஸா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லும் போது சோ ஒரு சில விஷயங்கள் வந்து தெரியாம இருந்துச்சு, ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க ஆல்ரெடி அவன்கிட்ட பேசும்போது தெரிஞ்சிருக்கு. நம்ம மகராஜன் சார் கூட சொல்லுவாங்க உங்களோட லவ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அவன் ஈவன் என் டீம்ல எல்லாருமே சொல்லுவாங்க ஜமால் மீரால் மேமும் நீங்களும் லவ் பண்றீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு தான் நாங்க என்னோட கால் ஹிஸ்டரியுமே இருக்கு. தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ சிஸ்டர், சூப்பரா உங்க ஃபீட்பேக் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. எம்பையர் ஸ்மைலி கார்த்திகேயன் சார், உங்களுக்கு கோகோஸ் சார் இருக்கு, நீங்க பேசலாம் சார். சரியா சார் ஃபோன் கால் மேடம் என்னோட வாய்ஸ் கேக்குதா? எஸ் சார்.
சூப்பர் தனலட்சுமி மேடம், ஒரு சூப்பரான ஒரு ஹோஸ்டிங். ஸோ அருமையா ஹோஸ்ட் பண்றீங்க. அடுத்தடுத்து டெவலப் ஆகிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஜமால் மீரால் மேடம் இன்னைக்கு வந்து அவங்களோட ஷேரிங் கொடுத்துருந்தாங்க. இன்னைய வரைக்கும் ஆச்சு. நான் வந்து டே ஒன்ல இருந்து ஜமால் மீராலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோ விஷயங்கள் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த பிசினஸ்ல வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பிசினஸ் வந்து எனக்கு செட் ஆகுமா, என்னால பண்ண முடியுமா, எனக்கு அது வருமா, இது வருமா, அப்படி வருமா, இப்படி வருமான்னு சொல்லி கதை சொல்லிட்டு இருக்கவங்க மத்தியில ஜமால் மீரால் ஆக்சிஸ் இந்தியாவுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க எதுவுமே இல்லாம இருந்தாங்க. ஆனா ஜமால் மீரால் இந்த பிசினஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பேசுறதா இருக்கட்டும், பர்ஃபெக்ஷனா இருக்கட்டும், பிசினஸ் டெவலப்மெண்டா இருக்கட்டும், ஒரு பாண்டிங்கா இருக்கும், எல்லாமே அவ்வளவு பர்ஃபெக்ஷனா பண்ணக்கூடிய ஆளு. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லீடர் ஜமால் மீரால். ஸோ அவ்வளோ பெஸ்ட் அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு உதாரணமா அவங்க வந்து லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த 2024 அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த இடத்துல அடைவாங்க நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பா ஜமால் மீரால் மேடம் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ சார். சூப்பரான உங்களோட ஃபீட்பேக் அதிகம் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பர் லீடர்ஸ் பாருங்க, இன்னைக்கு நம்ம மேம்மே சூப்பரான சொல்லி கொடுத்துருந்தாங்க. மேம்மே தேங்க்ஸ் பண்ணிட்டு நம்ம பிரச்சனை மைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி லீடர்ஸ் நமக்கு 2 o'clock நம்மளோட பிஓஎம் அப்படிங்கிறதே இருக்கு. எல்லாரும் பிஓஎம் அப்படிங்கிறதே ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க யார் வீடியோ பேசுறீங்களோ அவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணி நம்ம பிஓஎம் பண்ணுவாங்க. சூப்பர் லீடர்ஸ் உங்க எல்லாரும் நான் சொல்லிருக்கேன். நீங்க எல்லாருமே மேம் தேங்க்ஸ் பண்ணிட்டு நம்ம பிரச்சனை மைண்ட் பண்ணிக்கலாம். லீடர்ஸ் தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ தேங்க்யூ ஜமால் மீரால் மேடம்.